ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். ஆகிலும் அவருடைய கண்கள் சத்தியத்தை நோக்கி கொண்டிருக்கின்றது. அவருடைய வார்த்தையை உயர்த்தும் எந்த இடத்திலும் அவர் நம்மை உயர்த்துகிறார். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அசத்தியத்திற்கு விலகி இருக்க வேண்டும். தேவன் பக்கம் எப்பொழுதும் சார்ந்து நிற்க வேண்டும். தேவன் நம்மோடு இல்லை என்றால் எந்த அற்புதமும் நிகழவே நிகழாகுது. ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில் தேவன் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டினார். அதே வல்லமை கடைசி காலத்தில் லவோதிக்கா சபையின் காலத்தில், புத்தியுள்ள கன்னிகையின் காலத்தில் நிச்சயமாக அதே எழுப்புதல், அதே வல்லமை நிச்சயமாக காட்சியில் வரும். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் ஆவார்கள். அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் லவோதிக்கா சபையில் காட்சியில் வருவார்கள். மழைக்கு முன் இடிமுழக்கம், இடிமுழக்கத்துக்கு பின் மழை. அதே போல அந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பு 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் சகல ரகசியங்களும் வெளிப்படும். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன் உண்டு என்பதை எபேசு சபையில் பார்த்தோம். மறுபடியும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுகின்றேன். முதல் சபைக்கு பவுல், 2ஆம் சபைக்கு இரியனஸ், 3ஆம் சபைக்கு மார்ட்டின், 4ஆம் சபைக்கு கொலம்பா, 5ஆம் சபைக்கு லூத்தர், 6ஆம் சபைக்கு வெஸ்லி, 7ஆம் சபைக்கு வில்லியம் மரியான் பிரன்ஹாம் ஆவார். இப்படி 7 சபைகளுக்கு 7 தூதர்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். இவர்கள் கொடுத்த இந்த சத்தியத்தின் பிரகாரம்தான் அடுத்த தலைமுறைகள் கொண்டு செல்லும். அதுதான் சத்தம். பவுலுக்கு பின் அடுத்த சபை வருகின்றது, 2ஆம் சபை. இந்த 2ஆம் சபைக்கு பெயர் சிமிர்னா. இந்த 2ஆம் சபையானது கிபி 170 ஆரம்பித்து 312 வரைக்கும் சென்றது. கிபி 312 வரைக்கும் சிமிர்னா சபை தன் ஆதிக்கத்தில் எடுத்துக்கொண்டது. முதலாம் சபையானது, எபேசு சபையானது கிபி 53 170 வரை தன் ஆதிக்கத்தில் வைத்து கொண்டது. 2ஆம் சபையானது கிபி 170 312 வரைக்கும் தன் ஆதிக்கத்தில் வைத்து கொண்டது. இந்த 2ஆம் சபையாகிய சிமிர்னாவுக்கு தூதனாக இரியனஸ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய வழி நடத்துதலினாலும் சபையை அவர் வழி நடத்தி சென்றார். சபையானது தேவ வல்லமையினால் நிறைந்திருந்தது. இந்த 2ஆம் சபையை குறித்து நான் பார்ப்பதற்கு முன்பு முதலாம் சபையுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம். முதலாம் சபை எபேசு சபையாகும். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கின்றேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. யாருக்கு? எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, இந்த முதலாம் சபையில் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் வைத்திருக்கின்றார்.
இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது முதல் ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. அங்கே ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம்தான் அன்று பூமியில் இருந்தது. ஜீவ விருட்சம், அந்த விருட்சம் இப்பொழுது பரதேசத்தில் சென்று விட்டது. பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியே புசிக்க கொடுப்பேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் படிக்கின்றேன், கேளுங்கள். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். 8ம் 9ம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. ஜீவ விருட்சம் அங்கே இருக்கிறது. இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்த காரணத்தினால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஜீவ விருட்சத்தை பரதேசத்தில் வச்சிட்டாரு. அவர் என்ன செஞ்சார்? 3:24 படிக்கிறேன். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திட்டார். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து அகற்றிட்டார். இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சமானது இப்பொழுது எங்கே சென்றது? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், 7ஆம் வசனத்தில். எப்படி படிக்கின்றேன், கேளுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆதாம் இந்த கனியை புசிக்க தவறிவிட்டான். ஆனால் புசிப்பதற்கு யாருக்கு பாக்கியம் கிடைத்தது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. முதல் சபையின் தூதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் ஜீவ விருட்சத்தின் கனி கிடைத்தது. அன்று அந்த எபேசு சபையில் மீட்கப்பட்ட அனைவரும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள். கிபி 53 170 வரைக்கும் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு பங்காளிகள் ஆகிவிட்டார்கள். ஜீவ விருட்சத்தின் கனி ஆதாம் புசிக்க தவறினான். ஆனால் முதலாம் சபையாகிய எபேசு சபையின் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருக்கின்றது? பரதேசத்தில் இருக்கின்றது. எந்த பரதேசம்? ஏசப்பா சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த வலது பக்க கள்ளன் சொன்னானே, அப்பா நான் குற்றவாளி என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன வார்த்தை சொன்னார்? இன்று நீ என்னோட பரதேசத்தில் இருப்பாய். இல்லையா? அவன் பரதேசத்துக்கு ஏசப்பாவோட போயிட்டான். அவன் முதல் கனியை புசிச்சிட்டான். பார்த்தீங்களா? பின்னால் போகிறாரு பவுலும் பவுலோட சார்ந்தவர்களும் போகிறாங்க. முதல் சபையில் இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் விசுவாசிகளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க ஆயத்தமாகினார்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். எபேசு சபையின் பங்காளிகள் அனைவரும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். அல்லேலூயா! இது அவர்களின் பாக்கியம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். செய்யங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். முடிந்தது. இப்போ அவங்களுக்கு கனி புசிச்சாச்சு, கிடைச்சாச்சு. இப்போ நாம்
இரண்டாம் சபையாகிய சிமிர்னா சபைக்கு கடந்து செல்லுவோம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ விருட்சத்தை மன்னிக்கவும் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ விருட்சத்தை மன்னிக்கவும். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் சிமிர்னா சபைக்கு கிடைத்த அன்பளிப்பு, பரிசு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்றெழுது என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை படித்தேன். இந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு வார்த்தை வருகின்றது. அந்த வார்த்தையை அருளினவர், முந்தினவர், பிந்தினவர், மரித்தோரிலிருந்து பிழைத்தவர். இவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை யோவானிடம் கொடுத்து சபைக்கு அனுப்பியிருக்கிறார். முதலாம் சபையில் பேசின நபர் யார்? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்முத்து குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. இவர் யார்? 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் வசனம் படிக்கின்றேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்க எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அவர்தான் அந்த அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறாரே, அவர் பேசினார். அவர் இயேசு கிறிஸ்து. சிமிர்னாவில் பேசினது இயேசு கிறிஸ்து தான். இப்போ சிமிர்னா சபை தூதனை குறித்து நாம் சற்று பார்க்க வேண்டும். சிமிர்னா சபையானது கிபி 170 ஆரம்பித்து 312 வரைக்கும் சென்றது. இந்த 2ஆம் சபையாகிய சிமிர்னா சபையின் தூதன் இரியனஸ் ஆவார். அவர் எப்படி தூதனாக நியமிக்கப்பட்டார் என்பதை நாம் சரித்திரபூர்வமாக பார்ப்போம். இந்த 2ஆம் சபைக்கு தூதனாக வந்தவர் இரியனஸ். இவர் பாலிகார்ப் என்ற பரிசுத்தவானின் சீடர் ஆவார். இவர் பாலிகார்ப் என்ற பரிசுத்தவானின் சீடர் ஆவார். இந்த பாலிகார்ப் யார் என்றால், பரிசுத்த யோவானாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சீசன் ஆவார். யோவானுடைய சீசர் பாலிகார்ப் ஆவார். பாலிகார்ப்பின் சீசர் இரியனஸ் ஆவார். இந்த பாலிகார்ப் விசுவாசத்தில் வல்லவர், பரிசுத்தமான மனிதர், புனிதமான ஜீவிதத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து கிறிஸ்தவனுக்குரிய அம்சங்கள் அனைத்தையும் பெற்றிருந்தார். முடிவில் இவர் இரத்த சாட்சியாக மரித்தார். இந்த பாலிகார்ப்பை குறித்து நான் ஏறக்குறைய முத்திரையிலும் செய்து கொடுத்திருக்கிறேன். அதில் தெளிவாக இருக்கும், பார்க்கலாம். இந்த பாலிகார்ப் ஒரு முதிர்ந்த வயதுள்ளவர். அந்த வயதிலும் தன்னை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் ஆவார்.
யாருக்கும் பயப்படாத ஒரு வைர நெஞ்சம் உள்ளவர், எந்த மனிதனுக்கும் பயப்படாத வைர நெஞ்சம் உள்ளவர், வைரம் பாய்ந்த கண்கள், இதயத்தில் உறுதி, பேச்சில் விவேகம், இப்படியாக அனைத்து அம்சங்களையும் பெற்றிருந்தார் பாலிகார்ப் ஆவார். வயதான சமயத்தில் இவர் குற்றவாளியாக ராஜாக்களின் முன்பு கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுதும் இவர் பயப்படவில்லை. தம்முடைய சீசர்கள் இவரை ஒளித்து வைக்க முயன்றார்கள். எப்படியாவது இவரை காப்பாற்றி விட வேண்டும் என்று. அந்த கிழட்டு சிங்கத்தை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று பயங்கரமாக முயற்சித்தார்கள். அந்த கிழட்டு சிங்கம் பயப்படவே இல்லை. நான் ஒளித்துக் கொள்ள மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை. அதிகாரிகளுக்கு முன்பாக நின்ற பொழுது அவரை கட்டி வைத்து தீ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த போது அவர் சொன்னார், கட்டி வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அவர் ஒரு கல் நெஞ்சன் ஆவார். கல் நெஞ்சன், இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் உள்ள வைர நெஞ்சம் உள்ளவர். அந்த கிழட்டு சிங்கம் பயப்படாமல் நின்றது. அவர் இறுதியில் அவர் கேட்டது, என்னை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள், எனக்கு ஜெபம் செய்வதற்கு மட்டும் அனுமதி கொடுங்கள் என்றார். 2 மணி நேரம் ஜெபத்திற்கு அனுமதி கேட்டு அங்கே பிடித்து கொண்டு வந்தவர்களுக்காகவும் கொல்ல போகிறவர்களுக்காகவும் கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களுக்காகவும் அனைவருடைய ரட்சிப்புக்காகவும் கதறி அழுது ஜெபித்தார். கதறி அழுது ஜெபித்தார். ஜெபத்திற்கு பின்பு அவரை எண்ணெய் ஊற்றி தீ கொடுத்தார்கள். தீ அவரை பற்றி கொள்ளவில்லை. தீ அவரை கண்டு, அந்த கிழட்டு சிங்கத்தை கண்டு விலகி ஓடியது. பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு நபர்களும் ஆச்சரியத்துடன் விழி பிதுங்கி வழியில் நின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதர்! ஆகிலும் எதிராளாகிய பிசாசானவன் எப்படியாவது இவரை கொலை செய்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவு எடுத்த காரணத்தினால் பட்டயத்தால் அவருடைய விலாவில் ஒரு குத்து குத்தினான். குத்தியவுடன் அங்கே இருந்து தண்ணீர் புறப்பட்டு அவரை சுற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தது. எப்படிப்பட்ட வல்லமை! அவருடைய மார்பில் இருந்து ஒரு புறா பறந்து விண்ணகத்தை நோக்கி சென்றது. ஒரு புறா அவருடைய மார்பிலிருந்து புறப்பட்டு விண்ணை நோக்கி சென்றது. அனைவரும் வானத்தை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். அந்த வைரம் நெஞ்சம் பாய்ந்த, மனதில் உறுதியோடு நின்ற பாலிகார்ப் அங்கே சாய்ந்தார். பாலிகார்ப்புக்கு பின் அந்த ஊழியத்தை இரியனஸ் என்ற அவருடைய சீசர் எடுத்து சென்றார்.
இரியனஸ் அதை எடுத்து சென்றார். இரியனஸ் என்பவர் அவரை விடவும் மிக கடுமையாக இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்தார். தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றினார். பிரான்ஸ் தேசத்தில் அவர் நிறுவிய ஒவ்வொரு சபைகளிலும் ஆவியின் கனிகள் பொங்கி வழிந்தது. அநேகர் அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவத்தை அம்பலப்படுத்தினார்கள். அநேக விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து தேவனுடைய அற்புதத்தை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அநேக வியாதிஸ்தர்கள் சுகமாகி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று சாட்சி பகிர்ந்து அறைகோல் விட்டு சென்றார்கள். ஏன்? மரித்தோரையே எழுப்பினார்கள். சிமிர்னா சபையின் தூதன் விசுவாச போராட்டத்தில் சற்றும் சளைக்காமல் ஊக்கத்தோடே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தார்கள். சத்தியத்தில் இரியனஸ் உறுதியாக நின்ற காரணத்தினால் தேவன் அவரை மென்மேலும் மென்மேலும் மேம்படுத்தி பரிசுத்தவான்கள் அண்டையில் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் செல்லுகிற இடத்திலெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். இரியனஸ் பேச்சில் மட்டுமல்ல, செயலிலும் வல்லவராக இருந்தார். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் கால்பட்ட இடமெல்லாம் பறைசாற்றி கொண்டு இவரே மெய்யான தேவன் என்ற அறைக்கூவலை விட்டு மடிந்தவர். இரத்த சாட்சியாக மரிந்தவர். தன்னுடைய இரத்தத்தால் தேவனுடைய மகத்துவத்தை எழுதின நபர்கள் ஆவார். இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். செமிர்னா சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவனை கொடுத்த இவர்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைத்தது. இரண்டாம் சபையில் இரத்த சாட்சிகள் அநேகர் மடிந்தார்கள். முதலாம் சபையை விட இரண்டாம் சபையில் இரத்த சாட்சிகளுக்கு கணக்கே இல்லை. காரணம் படிக்கின்றேன், கேளுங்கள். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுத்துவதில்லை என்றார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சபையில் குறை இல்லை. முதலாம் சபையில் குறை இருக்கின்றது. பாருங்க, 4வது வசனம் படிக்கிறேன், 2ஆம் அதிகாரம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த குறை 2வது சபையில் இல்லை. அதுதான் விசேஷம்.
அது பாருங்க, 12 அப்போஸ்தலர்களுடைய நேரடி பார்வையில் இருந்தது எபேசு சபை. எபேசு சபை அப்போஸ்தலர்களின் நேரடி பார்வையில் இருந்தது. ஆனால் அங்கே குறை இருந்தது. ஆனால் இந்த இரண்டாம் சபை சிமிர்னா சபையில் குறையில்லை. குறையில்லை. குறையை குறித்து இங்கே எழுதவில்லை. ஏனெனில் முதலாம் சபையை விட இரண்டாம் சபையில் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அநேகர். ஆகையால் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்த அந்த இரண்டாம் சபை வீரர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்து விட்டார். அத்தனை விசுவாச வீரர்களுக்கும் ஜீவ கிரீடத்தை கொடுத்து விட்டார். முதலாம் சபையில் உள்ள நபர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தார், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் ஜெயிக்கிறவர்களுக்கு பரிசு காத்திருக்கின்றது. அப்படியானால் நாம் 7வது சபை லவோதிக்கா சபையில் இருக்கின்றோமே, நான் ஜெயம் பெற்றால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வேண்டுமானால் நான் லவோதிக்கா குறித்து படிக்கிறேன், கேளுங்கள். லவோதிக்கா சபையின் ஆசீர்வாதம் என்ன பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லவோதிக்கா சபை, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். லவோதிக்கா சபை எல்லாரை விட மேன்மையான ஆசீர்வாதம் 7வது சபைக்கு வச்சிருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் நமக்கு இடம். பாருங்க, சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நாம, எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நாம. ஆனால் நம்ம அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். இங்கே 2வது சபைக்கு ஜீவ கிரீடத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார். இங்கே அவர் சிமிர்னா சபை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபையுடைய கிரியைகளை பார்க்கிறார். அதனால் அவர் குறை சொல்ல ஒன்றுமே இல்லை, குறை சொல்லவில்லை. சிமிர்னா சபையின் விசுவாசிகள் நல்லபடி போயிட்டு இருக்காங்க, அதனால அங்கே குறைய சொல்லலை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரத்தையும் அறிந்திருக்கிறேன். அவங்க இரத்த சாட்சியில் மரிச்சாங்க, பயப்படாம இரத்தத்தில் தங்களுடைய ஜெயத்தை எழுதினார்கள், தங்கள் வெற்றியை இரத்தத்தில் எழுதினார்கள். அதனால் குறையை காணவில்லை. நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் பாருங்க, 2வது சபை சிமிர்னா சபை ஐஸ்வர்யம் உள்ளவனாக தான் இருந்துக்காங்க. உனக்கு இருக்கிற தரித்திரத்தை பாருங்க, ஐஸ்வர்யவனாக இருந்தும் கிறிஸ்துவுக்காக ஐஸ்வர்யத்தை எல்லாம் தூர போட்டாங்க, தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உண்மையான ஊழியங்களுக்கு உங்களால் காணிக்கை கொடுப்பதில்லை, உண்மையான சத்தியத்தை கேட்பதற்கு செவி சாய்ப்பதில்லை, போலி போதகர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுடைய போதனைக்கு செவி சாய்த்து அவர்கள் பின்னே செல்லுகின்றீர்கள், ஆயிரக்கணக்காகவும் லட்சக்கணக்காகவும். எங்களைப் போல அநேக ஏழை ஊழியக்காரர்கள், ஒருவேளை உணவுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள், எவ்வளவு தூரம் கால்நடையாக செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் கால்நடையாக செல்லுகிறோம். இந்த ஊழியத்தை பார்ப்பதற்கு நீங்கள் யாரும் ஆயத்தமில்லை. ஆனால் லவோதிக்கா சபையின் காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். உங்களுடைய அன்பளிப்பு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய அன்பளிப்பு பரலோகத்தில் இருக்கின்றது, எங்களுக்கு சிங்காசனம் வைத்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் அவருடைய ஊழியத்திற்காக என்னை போல அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இதற்காகவே ஒவ்வொரு சபை காலத்திலும் தேவன் நியமித்திருக்கிறார். இதோ ஷூட்டிங் எடுத்து கொண்டு இருக்கிறவருக்கு கூட எங்களால் காசு கொடுக்க முடியவில்லை. ஆகிலும் நாங்கள் கஷ்டப்பட்டு சிறிது சிறிதாக சேர்த்து நாங்கள் இந்த செய்தியை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று போடுகிறோம். உங்களிடத்தில் இருந்து வாங்கி நாங்கள் உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்
எனக்கோ என்னை போன்ற ஊழியக்காரர்கள் அநேகம் உண்டு, அவர்களுக்கு இல்லவே இல்லை. ஏனெனில் எங்களுடைய பங்கு பரலோகத்தில் இருக்கின்றது, எங்களுடைய சொத்து பரலோகத்தில் இருக்கின்றது, அது போதும். வயது ஆகிவிட்டது, 50-55 ஆண்டுகளை தாண்டி விட்டோம். இனி எத்தனை ஆண்டுகள் நாங்கள் இருக்க போகிறோம்? இனி எங்களுக்கு எது வேண்டும்? எங்களுடைய அன்பளிப்பு பரலோகத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு சபையிலும் இப்படிதான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உபத்திரவப்பட்டு ஐஸ்வர்யவான்களாக இருந்தும் ஐஸ்வர்யத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இழந்து தரித்திரர்களாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். கீழே ஒரு அடி சொல்றார் பாருங்க. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல். பார்த்துக்கிடுங்க, சிமிர்னா சபையில் உள்ள போலி போதகம், போலி ஆட்கள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்க. யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். எல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சிட்டு. யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல், அதாவது கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான். ரெண்டாவது சபையிலே வந்துட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு சபையிலே அந்த நிக்கோலாய் வந்துட்டுல, நிக்கோலாய் மதம் உள்ளுக்கு வந்துட்டுல, அவன் அப்படியே ட்ராவல் ஆகிட்டான், அப்படியே பயணம் எங்கே செஞ்சிட்டான்? ரெண்டாவது சபைக்கு பயணமானான். அவன் தன்னுடைய கிரியைகளை கொண்டு வச்சிட்டான். போலி முகத்தோடு வந்து சபையில் உட்காந்துட்டான். போதகர்கள் ஆகிட்டான். நாங்கள் கிறிஸ்தவ போதகர்கள் என்று சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அன்றே இருந்தது. இவர்கள் சபைக்குள் கலந்து தங்களை யூதர் என்று கொள்ள வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பொய்யை விரும்பி உண்மையெல்லாம் பொய்யாய் உரைத்து அதை உண்மை என்று சாதிக்கும் வல்லமை உள்ளவர்களாக இருந்தாங்க. பொய்களை எல்லாம் உண்மையாக மாற்றி பொய்களை. ஏண்டா புறஜாதிகள், உண்மையான தெய்வத்தை அறியாதவர்கள். உண்மையான தெய்வம் யூதருடைய தெய்வமாகிய யெகோவா. அந்த யெகோவா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற உண்மையை இவர்கள் அதை மறைத்து போலி தெய்வங்களை உள்ளுக்கே கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். படிப்படியாக சிலையை உள்ளுக்கு கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். புறஜாதிகளின் கொள்கைகளை உள்ளே திணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேரும் யூதர்கள் ஆவார்கள். அவர்கள் யூத கொள்கையில் வைராக்கியமாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றிய பின்பு அந்த 12 அப்போஸ்தலர்களும் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த போலி கிறிஸ்தவர்கள் இரண்டாம் சபையில் நுழைந்து பொய்யின் ஆவியை தரித்துக் கொண்டு சபைக்குள் ரட்சிப்பை அகற்ற முயன்று கொண்டிருந்தார்கள். ரட்சிப்பை அகற்ற வேண்டும், சாத்தானுடைய கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்று அன்றே கிறிஸ்தவன் என்ற போர்வையிலே உள்ளே நுழைந்து விட்டார்கள். இரண்டாம் சபையிலே படிக்கின்றேன், கேளுங்கள். யூதர் என்றும் சொல்லி யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்போ அவங்க கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் என்ன செய்கிறானா, சாத்தான் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறான். படிக்கிறேன், ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். அப்படியே 30, 31, 32 வரை பார்த்தால் இவர்கள்தான் சிமிர்னா சபையில் நுழைந்த சாத்தானுடைய கூட்டாளிகள் ஆவார்கள்.
படிக்கின்றேன் கேளுங்கள். புறங்கூறுகளுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சருமாய், துரோகம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்பாடியாதவர்களுமாய், உணர்வு இல்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரு? இரண்டாம் சபையில் உள்ள சாத்தானுடைய கூட்டாளிகள். இங்க என்ன சொல்லுது? யூதர் என்று சொல்லி யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் தூஷணம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதுதான் சிமிர்னா சபையில் சாத்தானுடைய கூட்டத்தார் செய்கிற காரியம்னு பவுல் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். யூதன் சொல்லிட்டு அவங்க வாராங்க. யூதன் எப்படி? யூதன்னா கிறிஸ்தவன். ஏன்னா அந்த 12 அப்போஸ்தலர்களும் யார் ஆயிட்டாங்க? கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. அப்போ அவன் யூதன் சொல்ல போல நான் கிறிஸ்தவனா இல்லாமல் பிசாசுடைய கூட்டாளிகளாக இரண்டாம் சபையில் நுழைந்து விட்டார்கள். அதுதான் பவுல் சொல்றாரு. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன கேட்கிறாரு? கிறிஸ்தவனுடைய மேன்மை என்னன்னு கேட்கிறாரு. நீ கிறிஸ்தவனா இருந்தா கிறிஸ்தவனா இருக்கணும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா இருக்கணும். அவனுக்கு என்று ஒரு மேன்மை இருக்கின்றது. அவனுக்கு என்று ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். ஆகையால் பவுல் சொல்றாரு, இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? யூதனுக்கு என்று ஒரு மேன்மை இருக்கின்றது. அப்படியானால் கிறிஸ்தவனுக்கு என்று ஒரு மேன்மை இருக்குன்னு அவர் பேசுறார். அந்த மேன்மைகளை எல்லாம் இவர்கள் துடைத்து எடுத்துவிட்டு சாத்தானுடைய போதகத்தையும் சாத்தானுடைய செயல்பாடுகளையும் சிமிர்னா சபையில் நிறுவ ஆரம்பித்து விட்டனர். நிறுவிவிட்டனர். காரணம், இரண்டாம் சபையில் அப்போஸ்தலர்கள் இல்லை. எபேசு சபை 12 அப்போஸ்தலர்களின் நேரடி பார்வையில் இருந்தது. அவனால் நுழைய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இரண்டாம் சபையில் நுழைந்து விட்டான். ஏனெனில் அந்த 12 அப்போஸ்தலர்களும் மடிந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய சீசர்களின் கரத்தில் சென்றது இரண்டாம் சபை. பாலிகார்ப்பு மூலம் அவருடைய சீசர் இரியனஸ் கையில் ஒப்படைக்கப்பட்டது. இவர் தனி மனிதனாக நின்று போராடுகிறார். சிமிர்னா சபைக்கு, எபேசு சபைக்கு 12 அப்போஸ்தலர்கள் போராடினார்கள். பாருங்கள். ஆகையால் சாத்தான் லகுவாக உள்ளே நுழைந்து விட்டான். இப்ப சாத்தான் இவங்களை என்ன செய்யறான்னு சொல்லி 10ஆம் வசனம் சொல்லுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து, சாத்தான் எவ்வளவு துன்பப்படுத்துவான் என்பதை குறித்து இங்கே பேசியிருக்கின்றது. என்ன செய்கிறாங்க அதை நம்ம வசனத்திலிருந்து பார்ப்போம். சாத்தான் என்ன செய்கிறான்னு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம் படிக்கின்றேன் கேளுங்கள். 2 கொரிந்தியர். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது, அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி
அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீர்களா? வேதம் சொன்ன காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். வேதம் சொன்ன காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். எப்படி? அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்க கூடாது. இங்க எபேசு சிமிர்னா சபைக்கு என்ன சொல்றாரு? நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிருன்னு சொல்லிட்டார். இங்க அவன் என்ன, பவுல் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள், அந்த அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள், அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாது என்று பவுல் இங்கே அறிவுரை கூறுகிறார். சிமிர்னா சபைக்காக அப்பொழுதே எழுதி வைத்து விட்டார். நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாங்க, உங்களுக்காக ஜீவ கிரீடம் காத்திருக்கின்றது, ஜெயம் கொள்கிறவனுக்கு 2ஆம் மரணம் இல்லை, அவங்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை என்பதை சிமிர்னா சபையின் விசுவாசிகள் அறிந்து கொண்டார்கள். ஆகையால் தங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கு, தங்கள் ஜீவனை அர்ப்பணிப்பதற்கு சிமிர்னா சபையின் விசுவாசிகள் ஆயத்தமாகிவிட்டார்கள். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிவிட்டார்கள். தங்களை பலி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள். ஏறக்குறைய அக்காலத்தில் உள்ள விசுவாசிகள் மிக கொடுமையை சந்தித்தார்கள். கொடுமை என்றால் சொல்லவே வேண்டாம். ஏனெனில் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள் என்று வேதத்தில் எழுதினால் ஒரு நாள் ஒரு வருடமாகும். 10 வருடம் சிமிர்னா சபையானது உபத்திரத்தில் சென்றது. அந்த உபத்திரத்திற்கு காரணக்கர்த்தா ரோம சக்கரவர்த்தியான டயக்ளீசியன் என்பவனாவான். இவன் ஒரு கொடூர மன்னன். இவனுக்கு நினைவில் கிறிஸ்தவன் என்ற பெயர் நினைவில் வந்தவுடனே இரத்த காட்டாரியாகி விடுவான். கொடூரத்திற்கு ஒரு முடிவே இல்லை. அனிதினமும் கொடூரத்தை குறித்து சிந்திப்பான். சித்திரவதை எப்படி செய்வது என்று அனிதினமும் அவனுடைய சிந்தனையில் இருப்பது. கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டு வந்து எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொல்லுவது, அதை தான் சிந்தித்தான். இவனுடைய ஏறக்குறைய 10 ஆண்டு கால ஆட்சியானது மிக கொடூரமான ஆட்சியாக இருந்தது. சிமிர்னா சபை இவன் படுகொலைக்கு கொண்டு சென்றான். இவன் கிபி 302ஆம் ஆண்டில் ஆட்சி ஏறி 2012க்குள் அநேகரை படுகொலை செய்தான். இந்த வசனத்தை நிறைவேற்றியவன் இந்த டயக்ளீசியன் ஆவான். இவன் எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு பயங்கரமானவன். இரத்த வெறி பிடித்த உபத்திரம் கொடுத்தவனாக இருந்து வந்தான். அவன் இந்த நிக்கோலா மதத்தின் குழுவினரின் சார்பில் இருந்தான். டயக்ளீசியன் நிக்கோலா மதத்தில் வைராக்கியமாக இருந்தவன். அதுக்காக அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தான். படுகொலைக்கு ஒரு முடிவே இல்லை. அவன் ஆட்சி பீடத்திலிருந்து இறங்குகிறான். அதற்கு பின்பு கான்ஸ்டன்டைன் என்னும் அரசன் அந்த இடத்தில் வருகிறான். அந்த கிபி 170 இருந்து 312 வரைக்கும் விசுவாசிகள், 2ஆம் சபை சிமிர்னா சபையுடைய விசுவாசிகள் இரத்தத்தில் தங்கள் வாழ்க்கையை எழுதினார்கள். அதுதான் சிமிர்னா சபை.
லவோதிக்கா சபையானது இரத்த சாட்சிகள் இல்லை பாருங்க. சிமிர்னா சபைக்கு இரத்த சாட்சிகள் எழுதியிருக்கின்றது. ஆகையால் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பிரான்ஸ் தேசம் எங்கும் எழுப்புதல் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த எழுப்புதலானது ரோமர்களின் கண்ணை உறுத்தியது. அந்த பிரான்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்கு காரணக்கர்த்தா இரியனஸ் ஆவார். இவர்களை இப்படியே விட்டு வைத்தோமே ஆனால் நம்மளுடைய நிக்கோலாய் மதம் அழிந்துவிடும் என்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி படுகொலை செய்தார்கள் சிமிர்னா சபை கொடுங்கோலர்கள். 170 இருந்து 312 வரைக்கும் முடிவே இல்லை. அவ்வளவு படுகொலைகளை நிறைவேற்றினார்கள். ஆகிலும் சபையானது உத்தமமாக இருந்தது. இந்த சிமிர்னா சபையை குறித்து அவர் ஒரு குறை கூட காணவில்லை. ஒரு குறை கூட காணவில்லை. உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று 12 அப்போஸ்தலர்களால் தொடங்கப்பட்ட எபேசு சபையில் குறையை கண்டுபிடித்து எழுதின தேவாதி தேவன் சிமிர்னா சபையில் குறையை காணவில்லை, நிறைவை கண்டார். ஏனெனில் அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஜீவ கிரீடத்தை பெற்று மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார்கள். மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் விக்கிரகங்களுக்கு தலை சாய்க்கவில்லை. படிக்கிறேன் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கின்றேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பவுல் சொல்றாரு. பவுலுடைய இந்த வசனமானது சிமிர்னா சபையின் விசுவாசிகள் நிறைவேற்றி காட்டினார்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு. அவர்கள் அறிவாளிகளாக இருந்து விக்கிரகங்களை எதிர்த்து இரத்தத்தில் மடிந்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கின்றேன் கேளுங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனையை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். அதுதான் ஜீவ கிரீடம். அவர்களுக்கு தாங்கக்கூடிய பலனை கொடுத்தார். சபையின் எழுப்புதலுக்காக தேவன் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்திருந்தார். ஒருபோதும் அவர்கள் புறமுதுகு காட்டாமல் ஒவ்வொருவரும் வீர மரணம் அடைந்தார்கள். சிமிர்னா சபையின் இரத்த சாட்சிகள் வீர மரணம் அடைந்தார்கள். புறமுதுகு காட்டி ஓடவில்லை. இந்த வசனத்தை போல அந்த வசனத்தை போல சோதனைகளை எல்லாம் ஜெயித்து வந்தார்கள். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் சோதனை ஜெயித்ததால் அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்காக ஜீவ கிரீடம் காத்திருக்கின்றது. 1ஆம் சபைக்காரர்கள் ஜீவ கனியை புசித்தார்கள். 2ஆம் சபைக்காரர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். இல்லையா? இன்னும் ஒரு வசனம் பவுல் அடியார் அவர்களுக்காக எழுதியிருக்கிறார். படிக்கின்றேன் கேளுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கின்றேன் கேளுங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே இந்த உபத்திரத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பவுலுடைய இந்த வார்த்தை தான் சிமிர்னா சபையின் விசுவாச வீரர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. பவுலின் இந்த வார்த்தை தான், இந்த சொல் தான், இந்த வசனம் தான் சிமிர்னா சபையின் விசுவாச வீரர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. மறுபடியும் படிக்கின்றேன் கேளுங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால். அன்றைக்கு அவர்களுக்கு ஆறுதல் எது? இதுதான், ஜீவ கிரீடம் தான் அவர்களுக்கு ஆறுதல். எப்படியாவது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வீர மரணம் அடைந்தாவது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆறுதல் தான் அவர்களுக்கு இருந்தது. எந்த உபத்திரத்திலும்
அவர்கள் பட்ட உபத்திரவத்துக்கு அளவே இல்லை. அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராயிருந்தார். 6ஆம் வசனம் படிக்கின்றேன். ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் படுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எபேசு சபையில் இந்த பாடுகளை பட்டுதான் விசுவாசிகள் ஜெயத்தை பெற்று ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். இந்த வார்த்தை தான் 2ஆம் சபைக்கும் சென்றது. 2ஆம் சபையும் அவர்கள் பாடுபட்டு அந்த இரட்சிப்பின் பலனை பெற்றுக் கொண்டார்கள். பவுலுடைய வார்த்தை தான் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கின்றேன், கேளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கின்றேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பவுல் சொல்றார். 2ஆம் சபைக்கும் சென்றது இந்த ஆறுதலின் வார்த்தை. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள் சொல்லிட்டார். இந்த 2ஆம் சபையின் விசுவாச வீரர்கள் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார்கள். ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசு சபையில் சொன்ன இந்த வார்த்தையானது சிமிர்னா சபையும் சென்றடைந்தது. சிமிர்னா சபையும் சென்றடைந்து அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை என்று பவுல் சொன்னார். எபேசு சபையில் சொன்னார். அதே காரியத்தை சிமிர்னா சபையின் விசுவாச வீரர்கள் அந்த புத்தி உள்ள ஆராதனையை செய்து தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கொடுத்து வீர மரணம் அடைந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்படியாக அவர்கள் 2ஆம் சபையாகிய சிமிர்னா சபையின் தூதன் இரியனேஸ் அவர்கள் விசுவாச வீரர்களை ஒன்று திரட்டி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் போர் தளபதியாக நின்று வெற்றி வீரனாக மடிந்து ஜீவ கிரீடத்தை தானும் பெற்று தன்னுடைய சபைகளுக்கும் வாங்கி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் மகத்துவத்தையும் எழுப்புதலையும் 2ஆம் சபையில் நிகழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இவரே ஜீவனுள்ள தேவன், இவரே ரட்சிக்கிற தேவன், இவரே பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தேவன், இவர் மூலமே பாவ மன்னிப்பு கிடைக்கும், பரலோகம் செல்ல வேண்டுமானால் இந்த ஒரே தேவனை தான் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று இரியனேஸ் அறைக்கூவல் விட்டார். அந்த அறைக்கூவலானது அவர் எந்தெந்த தேசத்தில் எல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அது சுடரொளி விட்டு அங்கெல்லாம் சுடரொளி விட்டு இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்கள் வெளிப்பட்டு அனைவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே போல கடைசி காலத்தில் லவோதிக்கேய சபையில் இருக்கிற நாமும் கடைசி காலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் பரலோகம் செல்லுவோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.